கைது பண்ணி எல்லாத்தையும் கூட்டு போட்டு வா. தூக்கில போட போறாங்க, போட்டு வாங்க. எல்லாத்தையும் தூக்கில கைது போடுறாங்க. இப்படி எல்லாரும் பேச எப்படி உங்களுக்கு புரியும் சொல்றது? அவரு நான் அடைச்சு அரை புரியணும்னா போட்டுருவாங்க, ஆட்டோமேட்டிக் போட்டுருவாங்க. ரிசர்வ் பண்ணதானே, ரிசர்வ் தானே. இல்ல இல்ல அது நீ ரிசர்வ் வந்து தானே. எல்லாமே நிறைய செஞ்சு பார்த்தோம். பஞ்சாயத்துல அவங்களும் வந்து இவங்க வந்து சொல்றது ஆர்வம் பிடிக்குன்னு அவங்க வந்து ஏற்க மாட்டாங்க. எந்த இடம்காங்க, எந்த இடம்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க ஆவணமும் கொண்டாங்க, நீங்க உங்க ஆவணங்களும் கொண்டாங்க. அவங்க சொல்றாங்க, இன்ஸ்பெக்டர் சார் சொல்றாங்க, நம்ம பஞ்சாயத்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஆவணங்கள் நீங்க வந்து இது பட்டா இடம் சொல்றீங்க, அவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அதுவும் வந்து தெருவு தான், தண்ணி அங்கதான் போறாங்க, அதுவும் தெருவு தானே. ஆமா, அவங்க வந்து பட்டா இடம் அப்போ நீங்க பட்டா இடம் சொல்றீங்களா, அப்ப நீங்க உங்களுக்குள்ள ஆவணங்களை நீங்க ஒப்படைங்க அவங்க சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு நீங்க இது பட்டா இடம்னு அடிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப அது அப்படியே இருக்கட்டும். அவங்க தீர்ப்பு சொல்லி அவங்க இடிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தரே பேச மாட்டீங்களா? ஒரு வாரத்துக்கு வந்து ஈரவன் பிள்ளை குட்டியோட இருந்துட்டே போட்டோ எடு. போய் சொல்லக்கூடாது. ஆர்டர் வந்துட்டா வரலையா இடிக்க சொல்லுங்க. கோர்ட் ஆர்டர் எடுத்து சொன்னீங்களா? அந்த கோர்ட் ஆர்டர் எடுத்து சொன்னீங்களா? கோர்ட் ஆர்டர் சொன்னாங்க. இடிக்க கொடுத்த ஆர்டர் எல்லாரும் சொல்லுங்க. கோர்ட் ஆர்டர் சொன்னாங்க. இடிக்க ஆர்டர் சொல்லிட்டாங்க. எல்லாமே பஞ்சாயத்து தெரியாதா பஞ்சாயத்தா போட்டாங்க. நீங்க படிச்சவங்க சமைச்சு படிச்சு கேப்பீங்க. பேசிட்டு இருக்கேன்.
கையை விடுறா டிஎஸ்பிக்கு போன் கொடு பாலிசுக்கு சௌத்ரியமா இப்படியா என்ன இந்த பொண்ணு கையை ஓடிச்சு அடுப்புல வை எவ கை நீட்டு எந்த குண்டா அந்த மகாலா பாத்துவா ஒண்ணு நாளா சும்மா வாட்டு கட்டு கை வாங்கலாம் கை கொஞ்சம் சாவுங்க அண்ணன் வந்துடுவான் சத்தம் வியாபாரம்